ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சங்கரா மீன் குழம்பு எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம். நம்ம புதுசாக சேனல் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதுக்கட்டி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம சங்கரா மீன் குழம்பு எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம 1/2 kg ஃபிஷ்ஷு எடுத்துக்கலாம். அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு லெமன் சைஸ்க்கு புளி எடுத்துக்கலாம். அது நல்லா ஊற வைக்கணும். இப்போ நம்ம ஒரு 2 தக்காளி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கடாயை வச்சாச்சு. அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கணும், அதாவது எண்ணெய். அந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா சூடாகி வரணும். இப்போ நம்ம 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ நம்ம ஒரு கப்பு அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம். அப்படி போட்டுக்கலாம். அதில் நல்லா அந்த இது ப்ரௌன் கலரில் வரும். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். வெங்காயம் ப்ரௌன் கலரில் வந்தால் தான் அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். இப்போ தக்காளி போட்டுக்கிட்டால் இப்போ புளித்தண்ணி நம்ம கரைச்சி வச்சோம்ல அது போட்டுக்கலாம். புளித்தண்ணி அப்புறம் நம்ம மிளகாத்தூள் போட்டால் நல்லாவே இருக்காது. அதனால் புளித்தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ கொதிக்க பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ இந்த கேப்பில் நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நல்லா போட்டுக்கலாம். அப்படியே உங்களுக்கு தேவையானது மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அப்படியே நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். இப்போ பாருங்க, அப்படியே இது கலரே அடிச்சு. இப்போ நம்ம ஃபிஷ்ஷை போட்டுக்கலாம். பாருங்கள் ஃபிஷ்ஷு. இப்போ நீங்கள் ஃபிஷ்ஷு போடும்போது சிம்மில் வச்சு போடுங்க. இப்போ அப்படியே எல்லாமே போட்டுக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், அப்படி டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம்.